மொபைல் எடுத்தாவே இன்ஸ்டாகிராம் போய் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா? எதையும் ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் சொல்லக்கூடிய 25 மினிட்ஸ் கூட செய்ய முடியலையா? எதையும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதா? பிரெயின் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கா? இதெல்லாம் பிரெயின் ராட்டுக்கான அறிகுறின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ போடுற ஸ்டே அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெயின் ராட்னா என்ன, பிரெயின் ஃபாக்னா என்ன, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரெயின் ராட். பிரெயின் ராட்டு மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற ஒரு நேம் இல்லை. இது இன்டர்நெட்டில் அதிகமாக டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு, வீடியோ கேம் விளையாடுறது இவங்களோட மென்டலி மீன் பண்ணுற ஒரு வார்த்தை. மென்டலி டயர்டாகவும் எதையும் ஃபோக்கஸாக செய்ய முடியாமல் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது இதுக்கான அறிகுறி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெய்லி அதிகமாக ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸு, கேம் விளையாடுறதால வரக்கூடிய பிரெயின் டல் அண்ட் லேசினஸ் சொல்லலாம். பிரெயின் ஃபாக் இது மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேமு. இந்த பிரெயின் ஃபாக் இருக்கிறவங்களால தெளிவாக சிந்திக்கவும் கவனிக்கவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த பிரெயின் ஃபாக் வரதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா மன அழுத்தம், கவலை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, விட்டமின் B12 குறைபாட்டால் இது வரலாம். இந்த மாதிரி அதிகமாக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, கேம் விளையாடுறதால நம்ம பிரெயினில் என்ன நடக்குது இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓவர் யூஸ் ஆஃப் டோபமைன் சிஸ்டம். டோபமைன்னா நமக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த டோபமைன் நம்ம படிக்கும் போதும், ஒரு வேலையை எடுத்து பண்ணும் போதும், ஏதாவது கற்றுக்கும் போதும், நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ணும் போது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எஃபர்ட்டே இல்லாமல் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதால, ஷார்ட்ஸ் பார்க்குறதால, கேம் விளையாடுறதால நம்ம பிரெயினில் அதிகமான டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால நம்ம பிரெயின் ஈஸியாக ரிவார்ட் கிடைக்கக்கூடிய ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, கேம் விளையாடுறது மூழ்கி போயிடும். நமக்கு வேற எதுக்கும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நம்ம லைஃப்பில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, புக் ரீட் பண்ணுறது நமக்கு எப்பவுமே செய்ய தோணவே தோணாது. செகண்ட், வீக்கெண்டு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நம்மளோட ஃபோக்கஸு, டிசிஷன் மேக்கிங்கு, டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதிகமாக ரீல்ஸ் பார்க்கறதால, ஷார்ட்ஸ் பார்க்கறதால, கேம் விளையாடுறதால வீக் ஆகுது. இதனால நம்மளால செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கவோ, ஒரு டிசிஷனை எடுக்கவோ, நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த போஸ்ட்பான் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து நம்மளை எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, நீங்கள் அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறீங்க, கேம் விளையாடுறீங்கன்னா அதை கொஞ்ச நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அதுக்கு பதிலாக லோ டோபமைன் தரக்கூடிய படிக்கிறது, புக்கு ரீட் பண்ணுறது, வாக் போகிறது, இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கற்றுக்க முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதை டெய்லியும் இந்த டைமுக்கு நான் பண்ண போறேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களால் ரொம்ப நேரத்துக்கு பண்ண முடியாது, பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் வாட்சில் மெஷர் பண்ணுங்க. உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் போது நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு 5-3 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு திரும்பி உட்காந்து உங்களோட வேலையை பண்ண ஆரம்பிங்க. இதேமாரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட ஃபோக்கஸ் லெவல் 25 மினிட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. எப்போ உங்களோட ஃபோக்கஸ் லெவல் 25 மினிட்ஸை ரீச் பண்ணுதோ அப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு திரும்பி 25 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தமாரி ஒரு ப்ரொமோடோரோ டைமிங்கை நீங்கள் கிரியேட் பண்ண உங்களுக்கு பழக்கப்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 2, நீங்கள் மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக ஆடியோ புக்ஸு, பாட்காஸ்ட்டு, லாங் யூடியூப் லேர்னிங் வீடியோஸை பார்க்கலாம். பார்க்கும்போது முக்கியமாக கையில் நோட்டும் பெண்ணும் வச்சு அவங்க சொல்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு டெய்லியும் 5-10 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். மார்னிங் எழுந்து கோல்டு வாட்டரில் குளிக்கலாம். இந்தமாரி கோல்டு வாட்டரில் குளிக்கும் போது தண்ணி சில்லுன்னு இருக்கும், குளிச்சா குளிருன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை குளிக்கும் போது உங்களுக்கு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். சேம் டைம் உங்களோட பேஸ்லைன் டோபமைனை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் அதிகமான ரீல்ஸு, ஷார்ட்ஸு, கேம் விளையாடுறதால உங்கள் பிரெயினில் அதிகமாக டோபமைன் ஸ்பைக்ஸ் கிரியேட் ஆகி உங்களோட பேஸ்லைன் டோபமைன் குறைஞ்சிருக்கும். இந்த விஷயம் இதை சரி பண்ணும். ஸ்டெப் 4, ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்குங்க. இது உங்களோட பேஸ்லைன் டோபமைனை
நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணும். டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, இதுவும் உங்களோட பேஸ்லைன் டோபமைனை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணும். வீடியோ முடிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போகாம இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்துல நோட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கான டைமிங்கை அலோகேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நோ எஃபர்ட் மீன்ஸ் நோ ப்ராக்ரஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல எதனா இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல இம்ப்ரூவ் பண்றோம். Until with stay updated.